கிருஷ்ணாவுக்கு வந்து இப்படி ஒரு பிரச்சனை, நீங்கள் வாய் திறக்காமல் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. உண்மையிலே நான் ஒரே கருத்தில் நான் இந்த விஷயத்தை முடிப்பேன். அதாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு நல்ல புத்தகம் ஒன்று இருக்குது என்ன, ஒரு நல்ல புத்தகம் ஒன்று இருக்குது. அந்த புத்தகத்தில் இருக்கிற ஒரு பக்கம், வெறும் ஒரே ஒரு பக்கம் பிழை என்றதுக்காக அந்த புத்தகத்தை எரிக்கிறது, அந்த புத்தகத்தை வந்து அழிக்க நினைக்கிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு தப்பு. ஏன்னால் எத்தனையோ நல்ல பக்கங்கள் அதில் இருக்குது. நீங்கள் ஒரு பக்கத்துக்காகவே அந்த புத்தகத்தை வந்து அழிக்கக்கூடிய எத்தனையோ நல்ல பக்கங்களும் சேர்ந்தான் வந்து அழிஞ்சு போகுது. இன்னும் வாசிக்காத பக்கங்கள் எத்தனையோ நல்ல பக்கங்கள் இருக்குன்னு. உண்மையிலே வந்து ஒரு ஒரு புத்தகத்துலேயே ஒரு தாள் ஒரு பக்கம் பிள்ளைன்றதுக்காக ஒரு புத்தகத்தை வந்து அழிக்கிறது வந்து உண்மைக்கும் சரியில்லை. சரியான ஒரு கவலைக்குரிய ஒரு விஷயம் உண்டு. உண்மையிலே 2 நாளாக உண்மையிலே என்னென்னு சொல்கிறது, யோசனைகளும் கவலைகளும் நினைச்சேன். உண்மையிலே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நான் வந்து உதவித்திட்டம் தான் செய்கிறேன். அந்த உதவித்திட்டத்தை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு ஒவ்வொரு குடும்பத்தையும் வந்து எங்களுடைய குடும்பமாக நினைச்சு அதாவது ஒவ்வொரு குடும்பத்தையும் வந்து எங்களுடைய குடும்பமாக நினைச்சு அப்படித்தான் நாங்கள் வந்து உதவிகளை வந்து செய்கிறோம். இப்போ கூட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த பிரச்சனைகள் போகிற டைம்லாம் வந்து நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். ஒரு 3-4 நாளைக்கு முந்தி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் நான். செய்யாதபடியே ஊருக்குள்ள என்ன படிய எல்லாருக்கும் பிடிக்கும். நீங்க அவ டயலாக் நம்பர் ஊர் நம்பர்ல இருக்கு. ஆமாம். என்ன என்ன பிரச்சனை இப்ப அவன் அனுஷன் என்ன விளக்கம் போய்கொன்றது என்னண்டு பிரான்ஸ் நம்பர் நான் தான் வேண்டி சேவ் பண்ணேன். நான் உங்களோட கதைக்கிறக்காண்டி. இப்ப சுவிசன் இந்த 5 லட்சம் அது என்ன கதையாம்? அது கொடுத்தாச்சாமா இல்ல என்ன மாதிரியாம்? 50,000? எவ்வளவு 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 வேணும்? எவ்வளவு வேணும்? 5 லட்சம் வாங்கினோனாமோ? ஆமா ஆமா 50,000 போட்டேன்னு சொன்னோம். எனக்கு அதே அப்ப வாங்கினான். இல்ல இப்ப நீங்க நான் உங்களோட கதைக்கணும் மெசேஜ் போட்ட காரணம் என்னண்டா, இப்ப நீங்க என்னல இப்ப அவன் பிளஸ் செஞ்சான்றக்குள்ள எதிர்த்து என்னலையும் ஒரு அது கதைக்கணும். ஒரு நாளும் வந்து அதை மிஸ்யூஸ் பண்ண விரும்புறேன். யாரா இருந்தாலும் நான் நேரம் என்ன பிரச்சனை நான் கதைப்பேன். நான் நேரம் சொல்லிக் கொள்றது இப்படித்தான். என்ன இல்ல சண்டித்தனத்துக்கு இல்லைன்னு நான் சொல்றேன். எங்களை விரும்பினாக்கள் சண்டித்தனத்தால என்ன மிஞ்ச போ சொல்லுங்க. உண்மையில எனக்கு அதெல்லாம் விருப்பமே இல்லை. சண்டித்தனத்துக்கு எல்லாம் உருவாக்கினா கடைசியில சண்டையா தான் போகணும். ஐயோ நீங்க வந்து எனக்கு சொல்லிக்கலாம். நீங்க இவ்வளவு தூரம் யோசிக்கிறதே இல்லைன்னா இப்படி இவனால ஆறும் தனக்கு காசு பிரச்சனை சொல்லி நீங்க எனக்கு சொல்லியிருந்தா ஆறாருக்கு எவ்வளவு கொடுக்கணும் என்ன பிரச்சனை முழுக்க நான் வேண்டி தந்திருப்பேன். என்ன சொல்லுவேன் பிரச்சனை? உண்மையிலேயே நான் சொல்றேன். இல்ல அதான் இப்ப நான் வந்து உண்மையிலே ஒரு நான் சப்போர்ட் பண்ணி கதைக்கல. ஆனா இப்ப இவன் அனுஷனை பொறுத்தவரைக்கும் வந்து உண்மையிலேயே வந்து ஏமாற்றம் வந்து இவன் செஞ்சிருக்க சுருட்டம் ஒன்று செஞ்சிருக்க மாட்டான்னா ஆள் வந்து கொஞ்சம் விளையாட்டு புத்தி விளாங்கதான். இப்ப வந்து ஆன்சவன் ஆகுறது அப்படி எல்லாம் செய்யற ஒரு விளையாட்டு புத்தியெல்லாம் நடந்திருக்கு. நீங்க எனக்காண்டி ஒரு தம்பியா நினைச்சு. ஆமா அப்படி உங்கள்ட்ட யாரும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணினா நீங்க சீரியஸா நீங்க எனக்கு இந்த இப்படி தம்பியா இவ்வளவு ஏமாத்திக்கான்னு சொன்னா அது எத்தனை லட்சம் நான் பரவாயில்லைன்னா நான் அதை வாங்கி உடனடியா நான் அதை அனுப்ப சொல்றேன். என்னடா உண்மையில நேற்று கூட அவன் இதுல இருந்து அழுது கொண்டிருந்தான். ஏன்னா அவனுக்கு வந்து தெரியா நான் இப்ப மட்டக்களப்பு யாழ்ப்பாணத்து படி. ஆமா இல்ல இப்ப என்னண்டா இப்ப உங்களுக்கு நான் இப்ப வேற யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணி என்ன சொல்லி வைக்கணும்? என்ன தங்கட காசு வாங்கி தர சொல்லி என்ன சொல்லினோம்? சரி இல்ல இப்ப நான் இது வந்து அந்த ஒரு வருஷத்துக்கு முன்ன நடந்த ஒரு சம்பவம். நான் நேற்று கேட்க சொன்னவன் என்னண்டானா இப்ப நான்
இல்லண்ணா இப்ப நான் என்ன சொல்றேன்னு சொன்னா நான் உண்மையா ஒருவரைக்காண்டி நான் சப்போர்ட் பண்ணவும் இல்ல வக்காலத்து வேண்டவும் இல்ல. இப்ப எனக்காண்டி நான் கேட்டுக்கொள்ளவும் அவனுக்கு யாரா உங்களுக்கு பிரச்சனை கம்ப்ளைண்ட் பண்றாங்களோ எவ்வளவு காசு திருப்பி கொடுக்கணும் நீங்க எனக்கு சொல்லுங்க. நான் முழு பிரச்சனையும் நான் இவன் மூலமா முடிச்சு விடுறேன். என்னடா எனக்கு தெரியாதா சின்னப்படி உண்மையை சொல்றேன். ஒரு அறியாம என்ன காரணம் சீரியஸா ஒரு அறியாம காரணம் என்னன்னா இதுல யாழ்ப்பாணத்து பொடிகளை பற்றி ஒன்றும் தெரியாதண்ணா. நான் இப்படி ஒரு போஸ்ட் ஒன்று வந்திருக்கோன்னே எனக்கு ஸ்கிரீன்ஷாட் வந்தது. வந்தோடனே நான் உங்களோட ப்ரொஃபைல போய் பார்த்தேன். எனக்கு அவனு சொன்னான் டேய் அது எனக்கு தெரிஞ்ச அண்ணாக்கள்லாம் கட்டாயம் அவங்களுக்கு பெரிய ஆக்கள் அவங்களுக்கு பெரிய பெரிய படிகள் எல்லாம் இருக்குது. இதுக்கெல்லாம் நாங்கள் போய் சீண்டக்கூடாது. நீ என்ன செஞ்சாலும் அவங்கள்ட்ட மன்னிப்பு கட்டு அதை வெளியேறப்பார் நான் ஏழாண்டா சொல்லு நான் கதைக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் சொல்லி விட்டேன். இவரை கதைக்க சொல்லி தான் சொன்னேன் நான் உங்களோட. நான் நம்பர் எடுத்து வச்சேன். என்ன தேவையில்லாம உண்மையிலே தேவையில்லாம மூக்கொண்டு வைக்கக்கூடாதுன்னு சொல்லி இதனால ஏழா கட்டத்துல பாப்போம்னு சொல்லி வேணண்டா. இப்ப எனக்கு ஏதாவது ஒரு லாபம் இல்லையா என்னண்டா ஆரண்டாலும் சும்மா தெரியாதா கஷ்டம் தானே ஒரு உண்மையிலே. ம். இல்ல என்னைய பற்றி வந்து கதை சும்மா கதைப்பாங்க போறாம நான் ப்ரூஃப் இருக்கானே அப்படி ப்ரூஃப் இருந்தா நான் இப்ப இப்ப நீங்க சொல்லுங்க. இப்ப நான் இப்ப இவனுக்கு என்ன பெண்டிங் இருக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க. நான் அதை இன்றைக்கு கிளியர் பண்ணி விடுறேன்னா இதோட எனக்காண்டி ப்ளீஸ்னா. ம். இல்ல இப்ப என்ன நான் ஒன்று சொல்லுவாங்க அதனாடி ஒரு தம்பியா நினைச்சு நான் கேட்கிறேன் ப்ளீஸ் எனக்காண்டி இது இப்படியே விடுங்க. என்ன உங்களுக்கு என்ன செய்யணும் இப்ப ஆறு இவன் ஏமாத்துன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் வருதோ நீங்க அதை எனக்கு சொன்னீங்கன்னா இவன் மூலமா அதை நான் செட்டில் பண்ணி விடுறேன். அப்படி அதுலாங்கதான் என்ன சொன்னா தெரியாதா எம்எல்ஏ அவனுமே ஒரு கஷ்டப்பட்ட பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தபடி என்னங்கதா அவங்களுக்கு தெரியாது அந்த யாழ்ப்பாணத்து பொடிகள் இருந்தா இப்படி ஒன்றுமே அவங்களுக்கு தெரியாது. இப்ப நான் வந்து உங்களோட படத்தை பார்த்து நான் சொன்னேன் தெரிஞ்ச அண்ணாக்கள்டா நீ தேவையில்லாத கதைக்காத நீ பிள்ளை செஞ்சிருந்தா நீ என்ன பிள்ளை அந்த அந்த வேலை நீ செஞ்சிருக்க நீ மூடிக்கொண்டிரு உன்னால ஏலான்னு சொன்னா சொல்லு நான் தெரிஞ்ச அண்ணாக்கள்லாம் நான் கயத்தி விடுறேன். இதுவும் போடாங்க நீங்க நான் என்ன பிரச்சனை நீங்க எனக்கு அடி சொல்லுங்க தம்பியா உனக்காண்டிதான் பாத்துட்டு இருக்கேன்னு சொல்லி நீங்க என்ன சொல்லுங்க நான் உடனே முடிச்சு தரேன் விளங்குதா. இல்ல நான் அன்றைக்கு உங்களோட போஸ்ட கண்டனே சொன்னான் என்ன பிரச்சனையோ அதை உடனே முடி யாருக்கு என்ன ஆசை போனோமோ நீ மன்னிப்பு கட்ட அதை அனுப்பிவிடு நீ செய்ய தேவையில்ல அனுப்பிவிடு. நேற்று நீங்க திருப்பி கழிச்சோன்னே என்னையதான் வந்து விடிய எழுப்பினோம். அப்ப நான் சொன்னேன் என்ன பிரச்சனையே திருப்ப காய்க்கண்ட காசு நீ அனுப்பல நான் மறந்து விடுறேன் 2 காசு அனுப்பி போட்டு மிச்ச விலையை பாடுறாண்டு என்ன சின்ன அவனுமே. ஓகே ஓகே நீங்க போயிட்டு வாங்க. நீங்க என்னண்டா அதான் நீங்க இதோட ஒண்ணும் இருந்தாங்க போஸ்ட் ஒன்னும் போடாங்க நான் எனக்காண்டி ப்ளீஸா. சரி காசு போட்டான்னு சொல்லுங்க இல்லாட்டி வேற யாரும் போடணும்டா நீங்க என்ன சொல்லுங்கன்னா நான் உடனே வண்டி அனுப்பி விடுறேன். சரி சரி ஓகே நான் முடிச்சு கொள்றேன்னா யாரும் உங்களுக்கு இப்படி காசு ஒண்ணு கம்ப்ளைண்ட் பண்ணா நீங்க சொல்லுங்கன்னா அதை உடனே முடிச்சு விடுறேன் பிரச்சனை. சரி ஓகே நான் வேலை செய்யும் நீங்க எதுக்கு அடிக்கணும். ஓகே ஓகே பாய்.